சோனியா அவங்க வந்து கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. உயர் அதிகாரியை சந்திச்சே வந்து தான் அவர் கையிலே கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 தரப்பு மேலேயுமே வந்து நாங்க எஃப்ஐஆர் போடுவோம். 1 2 பேருமே சமாதானம் ஆகி முடிச்சிருங்க இத. இல்லைன்னா 2 தரப்பு மேலேயுமே எஃப்ஐஆர் போடுவோம். எப்படி 2 தரப்பு மேலேயுமே போடுவீங்க? கை தட்டுனதுக்கே எஃப்ஐஆர் போடுவேன்னு சொல்றாங்க சூளைமேடு பகுதியில. அப்போ இதுக்குள்ள ஏதோ நடக்குது. வெட்டிக்கலாமா, குத்திக்கலாமா, போட்டுக்கலாமா, சண்டை நீயா நானா பாத்துக்கலாமா அப்படிலாம் வந்துச்சு திருப்பி வார்த்தைகள்லாம். பட் எதனாலன்னா இவங்க சகஜமா இதெல்லாம் ஃப்ரீயா பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, காவல்துறை வந்து கடுமையான நடவடிக்கை இந்த திருநங்கைகள் மேல எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நீங்க இப்ப இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க மேம். ஆனா அவங்களும் ஒரு காலத்துல அந்த நாயக் சிஸ்டம்ல இருந்து உங்களுக்கு எதிராக கமிஷனர் ஆபீஸ்ல கொடி பிடிச்சாங்கல்ல, அது குறித்து உங்களோட மனநிலை என்ன? சோனி வந்து எனக்கு எதிர்ப்பா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து சோனி மேல வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம்லாம் எனக்கு கிடையாது இந்த பிரச்சனைகளோட சூழ்நிலைகள். அதுக்கப்புறம் வந்து உங்களை கொலை செய்யறதுக்கு சதி திட்டம் தீட்டினதை பத்தி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதை நீங்களும் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதை பார்த்து என்ன தோணுச்சுங்க? சோனி வந்து முழுசா எல்லா விஷயத்தையும் சொல்லி உங்ககிட்ட வந்துட்டாங்க. சோனி வந்து முழுசால எல்லா விஷயத்திலுமே என்கிட்ட எல்லாம் சொல்லலாம். இந்த பிரச்சனை முடியற வரைக்கும் நீங்க அவங்களோட பயணிப்பீங்களா? அதுல அவங்க சோனியும் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? லொகேஷன்ல பிளாட்ஸ் வாங்கி ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் ராகாவின் எம்எஸ்கே மெகா சிட்டி தான். தக்கோலம் அருகலபாடியில் இருக்கும் இந்த பிளாட்ஸ் 600 ஸ்கொயர் ஃபீட்டே வெறும் 4 லட்சத்துல இருந்து தொடங்கலாம். சிஎம்டிஏ அண்ட் ரெடா அப்ரூவ் பெற்ற இந்த பிளாட்ஸ்க்கு மிக அருகாமையிலேயே தக்கோலம் ரயில்வே ஸ்டேஷன், எக்ஸ்பிரஸ் ஹைவே, நேஷனல் ஹைவேன்னு எல்லா வசதியுமே இருக்கு. அவ்வளவு ஏன் கூடிய விரைவில் பரந்தூர் ஏர்போர்ட்டே வரப்போகுதா? அப்புறம் என்ன யோசனை? இன்னைக்கே முன்பதிவு செய்ய திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்க. திறன்பேசி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். இன்றைக்கு நம்ம கூட வெளிச்சம் அறக்கட்டளையின் நிறுவனர், திருநங்கை போராளி மந்த்ரா மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கமா. திறன்பேசி நேயர் அனைவருக்குமே மந்த்ராவின் பணிவான வணக்கங்கள். திருநங்கை சோனி அவர்கள் வந்து அவங்க வீட்டுல எவ்வளவு பெரிய கலவரங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு நியாயம் கேட்டு மீடியாக்கள்ல பல விஷயங்கள் பேசியிருந்தாங்க. கமிஷனர் ஆபீஸ்லயும் இது குறித்து அவங்க புகார் கொடுத்துக்கிறதா சொல்லப்படுது. அந்த கமிஷனர் ஆபீஸ்ல புகார் கொடுக்கும் பொழுது நீங்களும் கூட இருந்ததா சொல்லப்படுது மேம். என்னன்னு சொல்லி புகார் கொடுத்திருக்கீங்க? காவல்துறை இதற்கு சரியான நடவடிக்கை எடுக்கிறாங்களா? அதாவதுமா, திருநங்கை சோனி அவங்க வந்து கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் போயிட்டு கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. உயர் அதிகாரியை சந்திச்சே வந்து தான் அவர் கையிலே கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் வந்து சென்னை சூளைமேடு பகுதியில் சூளைமேடு போலீஸ் ஸ்டேஷன் வந்து கையாளர் அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க கையில எடுத்து பேஸ் பண்றதுக்கு யோசிக்கிறாங்க. என்ன காரணம்னாக்கா, சோனி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குது வந்து அந்த குட்டிமா, ராதாமா, அப்புறம் வேசார்படி சந்தியா, ஸோ இவங்க மேலெல்லாம் கொடுத்ததுனால அந்த குட்டிமா ராதாமா வந்து அந்த சூளைமேடு பகுதியிலே இருக்கிறாங்க. சூளைமேடு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இவங்களுக்கும் நிறைய கான்டாக்ட் இருக்கு. எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராதாமா வந்து இந்த மயான கொள்ளை வந்து அந்த ஃபங்க்ஷன்லாம் பண்ணும்போது சூளைமேடு போலீஸ் வந்து காவலுக்கு போடுவாங்க. ஜீப் வரும், அதெல்லாம் போகும்போது ஸோ இவங்க கொஞ்சம் ஒரு மூத்த திருநங்கையும் கூட, கொஞ்சம் வயசானவங்க. ஸோ அதனால இவங்களுக்கு அந்த ஸ்டேஷனுக்கெல்லாம் ஒரு ஏப்போ இருக்கு. ஸோ அதன் அடிப்படையிலையா இல்ல வேற ஏதாச்சும் பணம் பரிமாற்றமா, இல்ல வேற ஏதாச்சும் அரசியல்வாதிகளை யூஸ் பண்ணியிருக்காங்களா என்னன்றது தெரியல. பட் ஆனா சம்திங் இதுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடக்குது, அது மட்டும் தெளிவா தெரிஞ்சுது. இப்ப நானே கூட வந்து சூளைமேடு போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிருந்தேன். போய் இதை பத்தின இதுக்குள்ள இருக்கக்கூட உண்மைத்தன்மைகளை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அங்க ஒரு எஸ்ஐ சாரை சந்திச்சு அவர்கிட்ட கேட்டோம். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, 2 தரப்பு மேலேயுமே வந்து நாங்க எஃப்ஐஆர் போடுவோம். 1 2 பேருமே சமாதானம் ஆகி முடிச்சிருங்க இத. இல்லைன்னா 2 தரப்பு மேலேயுமே எஃப்ஐஆர் போடுவோம். எப்படி 2 தரப்பு மேலேயுமே போடுவீங்க? வீடு புகுந்து அடிச்சிருக்காங்க. அடிச்சு அவங்க வீடு சேதாரம், அவங்களோட பொருட்கள் சேதாரம், அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய திருநங்கைகள் அடிபட்டு இருக்காங்க. அதுல ஒரு திருநங்கை 5 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்காங்க. ஒரு திருநங்கை உடனே ஒரே நாள்ல வந்துட்டாங்க.
ஸோ இது எல்லாத்துக்குமே அடி வாங்கணுங்க பேர்லயும் நீங்க வந்து எஃப்ஐஆர் போடுவீங்களா சார்? இது சட்டம் ஏதாச்சும் புதுசா ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்கா? எங்களுக்கு தெரியல, அப்படி ஏதாச்சும் சட்டம் சொல்லியிருந்தாக்கா கொஞ்சம் விளம்பரம் பண்ணுங்க, மக்கள் தெரிஞ்சுக்கிறோம். அடி வாங்கணுங்களோ இனிமேல் எஃப்ஐஆர் வந்து நம்மளும் பேஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அவர் சார் இல்லைம்மா இவங்க வந்து அவங்க வீட்டாண்ட வந்து போயிருக்காங்க, அப்படி ஒரு மாதிரி சொதப்புற மாதிரி சொல்றாரு. ஸோ அதனால அதாவது திருநங்கைகளோட இயல்பே வந்து நம்ம இந்த கை தட்டுறது, அதாவது சந்தோஷமா இருந்தாலும் கை தட்டுவாங்க, துக்கமா இருந்தாலும் கை தட்டுவாங்க, 10 பேர் சேர்ந்து ஏதோ ஒருத்தரை கலாய்க்கிறதாலும் கை தட்டுவாங்க, சண்டை போட்டாலும் கை, எல்லாத்துக்குமே வந்து இது எங்களுக்கு இயல்பா தன்னை மறந்து வந்துடும். ஒரு உயர் அதிகாரிகளை கூட நாங்க வந்து உட்காந்து பேசுறோம்னா பேசிட்டே இருப்போம், திடீர்னு ஏதோ ஒண்ணு பேசினே போய் எங்களை மீறி கை இப்படி வந்துடும். இது வந்து நாங்க பழகின வீதம், சின்னதுல இருந்து திருநங்கைகள் இப்படிதான் இருந்திருக்கோம். ஸோ அந்த ஒரு அடிப்படையில தான் சோனி வந்து மூத்த திருநங்கையான ராதாமா சந்திக்க போயிருக்காங்க. அங்க கை தட்டினாங்க தான், அதெல்லாம் உண்மைதான். பட் கை தட்டுனதுக்கு எஃப்ஐஆர் போடுவீங்களா? இது எனக்கு புதுசா இருக்கு. ஒருத்தவங்களை அடிச்சுட்டாங்க, மண்டையை உடைச்சிட்டாங்க, காயம் ஏற்பட்டது, ரத்தம் ஊத்துது, இல்ல அவங்க சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க, இல்ல ஏதாவது ஒரு வகையில பாதிச்சு அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, இது மேல எஃப்ஐஆர், அப்படித்தானே எஃப்ஐஆர் வரும். கை தட்டுனதுக்கே எஃப்ஐஆர் போடுவேன்னு சொல்றாங்க சூளைமேடு பகுதியில. அப்போ இதுக்குள்ள ஏதோ நடக்குது, கரெக்டுங்களா? அது என்ன விஷயம்ன்றத வந்து இந்த ஸ்டேஷன் வந்து நம்மளுக்கு தெளிவா சொல்லல. நம்ம வந்து மீண்டும் வந்து கமிஷனர் போய் சந்திப்போம், சந்திச்சு இதோட விசாரணைகளை வந்து நம்ம விரைவில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கூட தான் போயிருந்தேன், சோனி கூட போயிருந்தேன். போயிட்டு அருண் சார் சந்திச்சு அவர்கிட்ட நாங்க கடிதம் கொடுத்தோம். அவரும் விசாரணை கூடிய சீக்கிரம் விசாரிக்க சொல்றமான்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் இப்ப வரைக்கும் வந்து ஸ்டேஷன்ல இருந்து இன்னும் விசாரணை கூப்பிடலன்னு நினைக்கிறேன். இன்னொரு 2 days ஆகும் கூப்பிடுறதுக்கு. எங்களுடைய இதுவே என்னன்னாமா, இந்த சோனி கம்ப்ளைண்ட் யார் யார் பேர்ல கொடுத்துருக்காங்களோ அவங்க மேல காவல்துறை வந்து கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அப்பதான் இன்னொரு நாள் இன்னொரு திருநங்கைக்கு வீட்டுக்கு ஏறி எந்த திருநங்கையுமே அடிக்க மாட்டாங்க. இப்ப நிறைய பாருங்க, குரூப்புங்கள்லயே வந்துட்டு வெட்டிக்கலாமா, குத்திக்கலாமா, போட்டுக்கலாமா, சண்டை நீ நானா பாத்துக்கலாமா அப்படிலாம் வந்துச்சு திருப்பி வார்த்தைகள்லாம். பட் எதனாலன்னா இவங்க சகஜமா இதெல்லாம் ஃப்ரீயா பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, காவல்துறை வந்து கடுமையான நடவடிக்கை இந்த திருநங்கைகள் மேல எடுக்க மாட்டாங்கம்மா. அதுதான் பிரச்சனையே, சரிங்களா? ஆனாலும் இப்ப நாங்க ஒரு வேலை பண்ணிருக்கோம். இனி வரும் காலத்துக்கு இந்த மாதிரியான ஒரு வார்த்தைக்கே எஃப்ஐஆர் விடும். இது ஒரு கொலை மிரட்டல் தான். ஒரு வாட்ஸ்அப்ல வந்துட்டு வெட்டிக்கலாமா, குத்திக்கலாமா, அவனை தூக்கிடுவேன்றது ஒரு கொலை மிரட்டல் தான். பட் இதுக்கு எந்த ஸ்டேஷன்ல நாங்க இந்த எவிடன்ஸை காட்டி அந்த ஸ்டேஷன்ல கேஸ் எடுக்கலன்னா அடுத்து நாங்க எங்க போனோமோ அங்க போய் இதை எஃப்ஐஆர் போடுவோம், போட வைப்போம். இதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் வந்துட்டு குரூப்புங்கள்ல வருதுனால் அதுக்கு தனி சிபிசிஐடி கிட்ட நாங்க வந்து பர்மிஷன் கேட்கலான்னு இருக்கோம். இந்த மாதிரி எல்லாம் திருநங்கைகளோட குரூப்புங்கள்ல தான் வெட்டுறது குத்துறதெல்லாம் அனாவசியமா பேசுறாங்க சார். யாரோ ஒருத்தர் மேல எஃப்ஐஆர் கொடுத்துக்குள்ள உட்காரவங்க, அந்த வார்த்தை யார் பேர்லயே வராது பாருங்க. அதுக்குண்டான முயற்சிகள் தான் இப்ப போயிட்டு இருக்கு, அதை பண்ணுவோம். இவங்க மேல எஃப்ஐஆர் சூளைமேடு காவல் நிலையம் வந்து போட்டால் மட்டுமே தான் இனி வரும் காலத்துல திருநங்கைகள் வந்து திருநங்கை வீடு ஏறி அடிக்கிறது, வெட்டுறது இதெல்லாம் குறையும். இப்போ அந்த நாய் சிஸ்டத்தால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய திருநங்கை சோனி அவர்களுக்கு நீங்க கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் புகார் கொடுக்கறதுக்கு போய் சப்போர்ட் பண்ணி இவ்வளவு அவங்களுக்கு துணையா நிக்கிறீங்க. அவங்களுக்காக நீங்க பேசின அந்த கடந்த கால காணொலிகள்லாம் பார்த்தோம். சோ அவங்களுக்கு நீங்க இப்போ இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க மேம். ஆனா அவங்களும் ஒரு காலத்துல அந்த நாய் சிஸ்டத்துல இருந்து உங்களுக்கு எதிராக கமிஷனர் ஆபீஸ்ல கொடி பிடிச்சாங்கல்ல, அது குறித்து உங்களோட மனநிலை என்ன மேம்? அதாவதுமா, எனக்கு எதிர்ப்பா வந்து சோனி அவங்க வந்து கொடி பிடிச்சாங்க அப்படின்னு நான் எடுத்துக்கல. ஏன்னா அந்த நேரத்துல வந்து சோனி வந்து எனக்கு நாயக் சிஸ்டம்ல இருக்கும் போதே கூட வந்துட்டு சில விஷயங்கள் எல்லாம் பெருசா ஆகும்போது அதெல்லாம் ஆஃப் பண்ணுவாங்க. ஆஃப் பண்ணுவாங்கன்னா எப்படின்னா, எனக்கு சோனி வந்து பழக்கம்லாம் கிடையாது. நான் சோனி வயசுக்கு சோனியோட கூட பழகுனதெல்லாம் கூட கிடையாது. நான் முதல் வாட்டி ஒரு ஹோட்டல்ல தான் சோனியை கூட பார்த்தேன். இந்த முன்னாமா அவங்க கூடலாம் வந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமே பார்க்குறேன். பட் இந்த பிரச்சனைன்னு ஒண்ணு வந்து வெடிச்சுட்டு பாருங்க, முக்கிய குழுன்னு ஒண்ணு. அந்த குழுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே நாங்க பேசும்போது இது விவாதம் கொஞ்சம் பெருசா போகும்போது டக்குன்னு சோனி வந்து என்ன லெஃப்ட் பண்ணிட்டாங்க. அது பண்ணது சோனி தான். இது பெருசா ஆகாத அளவுக்கு அப்ப ஸ்டார்டிங்லயே என்ன வந்து லெஃப்ட் பண்ணிட்டாங்க. அதே போல வந்து நாய்க்கு குரூப்லயும் வந்து ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது இந்த விவாதம் பெருசா ஆகும்போது அதுல இருந்தும் என்ன வந்து சோனி தான் லெஃப்ட் பண்ணாங்க. இதை பெருசா வளர விடாம பண்ணாங்க. இதுக்கு வந்து
இதை எப்படி எடுத்துக்கிறது, நல்ல விதமா எடுத்துக்குதா கெட்ட விதமா எடுத்துக்குதா நம்ம கையில் தான் இருக்கு. நான் இதை வந்து நல்ல விதமா தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு சோனி வந்து எனக்கு எதிர்ப்பா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து அதை நான் எதிர்ப்பான்னு நினைக்கல, ஆனா எதிர்ப்பு தான். ஏன்னா இந்த 21 நாயக்குங்க, அப்போ அவங்க இருந்த அப்போ 21 நாயக்குங்க, 21 கல்நாயக்குல ஒரு கல்நாயக்கு தான் இந்த சோனியுமே கூட. அப்ப இவங்கள தவிர்த்து மிச்ச 20 41 பேர், 21 நாயக்கு 20 கல்நாயக்கு, இவங்களை தவிர்த்து 41 பேருமே எனக்கு எதிர்ப்பா கொடி பிடிக்கும் போது இவங்க மட்டும் அந்த கொடியை பிடிக்கி தூக்கி விசிறவா அடிக்க முடியும்? பிடிக்குதோ பிடிக்கலையோ, விருப்பத்தோட செய்யறாங்களோ செய்யல, பட் எல்லாருமே தூக்குறாங்களோ நம்மளும் தூக்கி தானே ஆகணும். சோ அந்த மாதிரி தான் நான் வந்து இப்ப யோசிக்கிறேன். அப்போ வந்து நான் தவறாதான் யோசிச்சேன். இப்போ வந்து ஓகே, மத்த எல்லாருமே வந்து இப்படி பண்ணும்போது இவங்களும் இப்படி பண்ணித்தானே. அதாவது ஒரு ஊரே அமனமா திரியும் போது ஒருத்த மட்டும் கோமணம் கட்டின்னு திரிஞ்சா நல்லாவா இருக்கும்? புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் சோனியை வந்து நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து அதுக்கப்புறமும் சோனி மேல வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம்லாம் எனக்கு கிடையாது, இந்த பிரச்சனைகளோட சூழ்நிலைகள். அதுக்கப்புறம் வந்து அவங்க பார்வதி அம்மா, வினிதா அம்மா இவங்கெல்லாம் வந்து அந்த கமிஷனர் ஆபீஸ் முன்னாடி நின்னாங்க ஒரு ப்ரெஸ் மீட்ல எல்லாம் அழும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன், இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு யோசிச்சேன். பட் நம்மளா வாலண்டியரா போகக்கூடாதுன்றதுக்கோசம் கொஞ்சம் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் சோனி அவங்களே வந்து ப்ரெஸ் மீட்ல அவங்களும் கதறி அழுவாங்க. அப்ப நான் யோசிச்சேன், அப்ப ஒரு வகையில நல்லவ தான் போல இருக்கு, நம்ம தான் தவறா புரிஞ்சிருக்கோம் சோனிய அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சு கண்டிப்பா சோனி மேல எனக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் எனக்கு வந்துச்சு. வெளியே வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு எதிராக அந்த நாயக் சிஸ்டத்துல யார் யார் என்னென்ன வேலை பார்த்தாங்க அப்படின்றதெல்லாம் கூட அவங்க எங்க கிட்ட பேட்டியில சொல்லியிருக்காங்க மேம். உங்களை கொலை செய்யறதுக்கு சதி திட்டம் தீட்டினதை பத்தி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதை நீங்களும் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதை பார்த்து என்ன தோணுச்சு மேம் உங்களுக்கு? நான் இதை பத்தி வந்து ஏற்கனவே நிறைய சேனல்ஸ்ல சொல்லியிருக்கேம்மா. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆட்டோ ஒன்று என்ன கிளாஷ் ஆச்சு. அந்த ஆட்டோ என்னை இடிக்கிற மாதிரி வந்தது. அப்புறம் நான் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தள்ளி போனதுக்கு அப்புறம் கையை இப்படி காட்டிட்டு போனாங்க, ஏய் அப்படின்ற மாதிரிலாம் கூட நான் சொல்லியிருக்கேன். அது ஆட்டோ ஏற்றி என்னை கொல்றதுக்கு வந்தாங்க, நடந்துச்சுதான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரவுடி கிட்ட வந்து என்னோட போட்டோ, எனக்கு அமௌண்ட் எல்லாம் பேசி சொல்லியிருந்தாங்க. அப்பெல்லாம் வந்து இவ்வளோ அமௌண்ட்டு அதாவது ஊனமாக்கணும், ஒரேடியா க்ளோஸ் பண்ணிடக்கூடாது, கையோ காலையோ எடுத்து விட்டுடணும். அதாவது நான் கண்ணாடி முன்னாடி போய் நிற்கும் போதெல்லாம் இவங்க ஞாபகங்கள் தான் எனக்கு வரணும். ஏன்னா இவங்கெல்லாம் மகாத்மா காந்தி, என்ன பண்றது, இவங்களோட ஞாபகங்கள்லாம் எனக்கு வரணும் அப்படிலாம் சொல்லிலாம் கூட இந்த ப்ராடுங்கெல்லாம் பண்ணிச்சுங்க. இந்த வேலையெல்லாம் பண்ணி அதெல்லாம் எவிடன்ஸ் எல்லாம் கூட இப்ப கூட நான் மறுபடியும் இவங்களை வந்து ஆரம்பிச்சேன்னா குறைஞ்சது இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஒரு 10 பேரையாவது நான் தூக்கி உள்ள உட்கார வைப்பேன். அந்த அளவுக்கு இப்ப என்கிட்ட எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு. பட் எனக்கு எங்க டீம் என்ன சொல்றதுன்னா, நீ அதுல வந்து ஜெயிச்சு வெளியே வந்துட்டல, ஜெயிச்சதுக்கு அப்புறமா திருப்பி போயிட்டு செத்த பாம்பை வந்து திருப்பி நீ போட்டு இருக்க கூடாது, முடிஞ்சு போயிடுச்சு, விட்டுரு, நீ அதான் ஜெயிச்சு வந்துட்ட. இதுக்கப்புறம் நம்ம ட்ரஸ்ட்டை ஃபாலோ பண்ணு, ட்ரஸ்ட்டை வெளியே கொண்டு வா, அதுங்களை விடு அப்படின்றதுனால நான் வந்து அந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சு இப்ப நான் பெரிய லெவல்ல கொண்டு போகல, ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். யாரு எங்க போனாங்க, யார் கையில என்னோட போட்டோ பேஸ்புக்ல இருந்து எடுத்து கொடுத்தாங்க, எவ்வளவு பணம் கொடுத்தாங்கன்றது முதல் கொண்டு இப்ப என்கிட்ட எவிடன்ஸோட இருக்கு. சோனி வந்து முழுசா எல்லா விஷயத்தையும் சொல்லி உங்ககிட்ட வந்துட்டாங்க. சோனி வந்து முழுசால எல்லா விஷயத்திலுமே என்கிட்ட எல்லாம் சொல்லம்மா. இப்ப வரைக்குமே வந்து சோனியா தான் இருக்காங்க, மந்த்ராவா தான் இருக்கேன். புரியுதுங்களா? அவங்க நான் ஒரு விதமா இந்த நாயக் சிஸ்டம்ல பாதிச்சு வந்தேன், சோனி ஒரு விதமா நாயக் சிஸ்டம்ல பாதிச்சு வந்திருக்கான். அவ்வளவுதான் விஷயம். அதான் சோனிக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 3-4 பேர் தான் அவளுக்கு பிரச்சனை. அந்த குட்டிமா, ராதம்மா, அப்புறம் இந்த வேசர்படி சந்தியா, அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு திருநங்கை பேர் சொன்னாங்க, ஞாபகம் இல்லை. இவங்க தான் இந்த 3-4 பேர் தான். பட் எனக்கு அப்போ இருந்த சூழ்நிலைக்கு 21 நாயக்கு, 21 கல்நாயக்கு, 42 பேர் இன்க்ளூட், அப்போ சோனியோட சேர்த்தும் சொல்றேன், 42 பேர் பிரச்சனை. சரிங்களா? இப்ப 2 பேருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு இல்லையா? இந்த பிரச்சனையில நீங்க 2 பேரும் ஒன்றிணைஞ்சிருக்கீங்க, நீங்க அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க, உங்க ஆதரவு அவங்க நாடி வந்திருக்காங்க மேம். இந்த பிரச்சனை முடியற வரைக்கும் நீங்க அவங்களோட பயணிப்பீங்களா? அதுல அவங்க சோனியும் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? அதாவதுமா, இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நீங்க அவங்களோட பயணிப்பீங்களான்னு நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா, சோனி ஸ்ட்ராங்கா இருந்து சோனியை சம்பந்தப்பட்டவங்க, அவங்க அம்மா வினிதா அம்மா,
பார்வதி அம்மா சோனியோட எல்லாம் பொண்ணுங்களும் இல்லைனாலும் ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு 5 பேராவது ஸ்ட்ராங்கா இருந்தால் கடைசி வரைக்கும் நான் சோனி கூட பயணம் பண்ணுவேன். அவங்கள ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலைகள் நான் பார்ப்பேன். இதனால என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் வரட்டும். எனக்குன்னு பர்சனலா வராத எதிர்ப்புகளை இப்போ சோனி கூட போனப்போ வரப்போகுது. சோனியே சொல்லியிருந்தாங்க மந்த்ரா தீட்டு காட்டுறது சொல்லுவாங்க, தீட்டு காட்டுறதுக்கெல்லாம் பணம் கொடுத்தாங்க, ரவுடி பசங்களை ரெடி பண்ணாங்க, இதெல்லாம் சொன்னாங்க. இப்ப நான் புதுசா என்ன பண்ண போறாங்களோ கிடையாது இல்லம்மா, நடக்கிறது நடக்கட்டும், நான் பண்ணுவேன், ஹெல்ப் பண்ணுவேன். ஆனா சோனி ஸ்ட்ராங்கா இருக்கணும், சோனி சம்பந்தப்பட்டவங்களும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போயிட்டு நாளைக்கு இவங்க பேக் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோ, எனக்கு தான் அசிங்கம். பட் அது அசிங்கமாலாம் நான் பார்க்க மாட்டேன். திருநங்கைகளோட இயல்பே இதுதான் நினைச்சுன்னு விட்டுட்டு போயிடுவேன். பட் வேண்டாம், இதுக்கப்புறம் அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம். அதாவது ஒருத்தரா இருந்தாலும் உண்மையானவங்களா இருக்கணும், நம்மளுக்கு நம்பிக்கையின் பாத்திரமா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இப்போ யோசிக்கிறோம். பிரைம் லொகேஷன்ல பிளாட்ஸ் வாங்கி ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் ராகாவின் MSK மெகா சிட்டி தான். தக்கோலம் அருகலபாடியில் இருக்கும் இந்த பிளாட்ஸ் 600 ஸ்கொயர் ஃபீட்டே வெறும் 4 லட்சத்துல இருந்து தொடங்கலாம். CMDA அண்ட் ரெடா அப்ரூவ் பெற்ற இந்த பிளாட்ஸ்க்கு மிக அருகாமையிலேயே தக்கோலம் ரயில்வே ஸ்டேஷன், எக்ஸ்பிரஸ் ஹைவே, நேஷனல் ஹைவேன்னு எல்லா வசதியுமே இருக்கு. அவ்வளோ ஏன் கூடிய விரைவில் பரந்தூர் ஏர்போர்ட்டே வரப்போகுதா? அப்புறம் என்ன யோசனை? இன்னைக்கே முன்பதிவு செய்ய திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்க.